இருக்குது. எப்படி? நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மௌத்தை எழுதியவர்கள் நாம், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது, முந்த முடியாது என்றார். ஏன் அல்லாஹ் தஆலா மௌத்தை இப்படி ஒரு சவாலா சொல்லி காட்டுறான்? மௌத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஒரு முஃமின் மிகவும் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஏன்? அவனது ஈமானை அதிகரித்துக் கொள்ள, அவனது செயல்பாடு கெட்ட தூரமான செயல்பாடுகளில் இருந்து அவனை தூரமாக்கிக் கொள்ள அவனுக்கு மிக சிறந்த ஒரு இடம் இது. என்ன தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான். அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவன், அவன் மிகவும் சக்தியுடையவன், அவனுக்குத்தான் இந்த அனைத்தும் சொந்தம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். இந்த உலகத்தில் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிக சக்தியுடையவன், எல்லாவற்றின் மீதும் அவனது ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இது மரணம் தான். இந்த உலகத்தில் உருவாக்குவோம் என்று எல்லோருக்கும் சொல்லலாம், ஆனால் அழிப்போம் டோட்டலா என்று சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். எவனும் நிற்க முடியாது என்று சொல்றதுக்கு முழு ஆற்றல் யாருக்கு சொல்லலாம்? இறைவனால மட்டும்தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனால தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எல்லோரையும் அழிச்சு வானங்கள் பூமியெல்லாம் சுருட்டி தன் கரமை எடுப்பான் ஹதீஸ்ல வருது. எடுத்துட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிர் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே, நான் தான் என்று வாழ்ந்தவர்கள் எங்கே? ஒத்தரும் பதிலளிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். திருப்பி அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சது, அவுட், டோட்டலா அவுட். பெரும் பெரும் மன்னர்கள் நம்மட கண்ணில் பட்டவர்களும் எலும்பு கூட்டை விட மண்ணோட மண்ணாகினது மக்கி போயிருப்பார்கள். அல்லாஹ் இரண்டாவது முறை மூன்றாவது முறை கேட்பான், பதிலளிக்க யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்வான், அனல் மலிக் அனல் ஜப்பார், நான் தான் மன்னன், நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன், அனல் முத்தகப்பிர், நான் தான் பெருமைக்குரியவன், எவனுக்கும் பெருமை கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்பதை பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த செய்தியை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் தான் இந்த உலகத்திலே மன்னனும் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, ஆட்சியாளன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, பெருமை அடிக்கும் பணக்காரன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் பயப்படக்கூடிய செய்தி அது மரணம் தான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மரணத்தை ஒரு சவாலாக சொல்கிறான். இன்னொரு வகையில் என்ன தெரியுமா, நம்ம மரணத்துக்கு சவால் விடாது விட்டாலும் நமது வாழ்க்கை மரணத்துக்கு சவால் போல இருக்கிறது. அது ஒரு காரணம்.